நம்ம ஊரில் எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கரண்ட்லி தமிழ்நாட்டில் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஸோ இந்த மாதிரி அனல் பறக்கிற பிரச்சாரம் என்னதான் ஒரு கிரவுண்ட் லெவலில் நடந்தாலும் டிஜிட்டல் ஸ்பேஸ்லேயும் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் வந்து பயங்கரமான மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, ரஃபாக எவ்வளோ தான் செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஆட் சென்டர்லையும் மெட்டா லைப்ரரிலையும் உள்ளே போய் பார்த்தா உள்ள ஆட் பட்ஜெட் ஸ்பெண்ட் எல்லாம் கோடிக்கணக்கில் காட்டுது. மல்டிபிள் ஆட் அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமான பெய்ட் மார்க்கெட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டியும் வந்து மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் உள்ளே இறங்கி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, கொலாபரேஷன் பண்ணுறாங்க, கண்டென்ட் கிரியேஷன் பண்றாங்க. கைஸ் இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா, சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. அதுக்கு மூவி லெவல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் எடுத்து டிவிலலாம் பப்ளிஷ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஏன் நான் இப்போ சம்மந்தமே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் பீப்புள் கூடலாம் பேசும்போது, ஆண்டர்ப்ரனர்ஸ் கூடலாம் பேசும்போது, சரி உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டீங்க, சர்வீஸ் பில்ட் பண்ணிட்டீங்க, ஸோ அடுத்து அதை மார்க்கெட் பண்ணுங்கள், சேல்ஸ்குள்ளே வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக இறங்குங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான லீட்ஸை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்லாம் சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படிங்கிற பெர்செப்ஷன்ஸ் இப்போ வரைக்குமே வருது. அனுபவத்தில் சொன்னால் நல்லா ஆடுறான்னா நீ என்னையே என்ன சொல்கிற மூடுன்ற நான் மூடுகிறேன்டா. அதை தாண்டி மோஸ்ட் ஆஃப் த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, சேல்ஸையும் மார்க்கெட்டிங்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் பண்ணால் உடனே சேல்ஸ் நடந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு மட்டும் ஷார்ட் டேர்மில் ஏதாவது ஒரு ஆட் ஏஜென்சி கூட கொலாபரேட் பண்ணுறது, லட்சக்கணக்கில் அமௌண்ட்டை கொண்டு போய் மெட்டாலையும் கூகுள்லையும் ஆட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு போட்ட காசுலாம் திரும்ப எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான பிளானே இல்லாமல் மார்க்கெட்டிங்கே வேஸ்ட்டு, இதெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற முடிவு கொண்டுறாங்க. அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இன்னொரு சைடு பார்த்தா, எனக்கு வந்து 50 வருஷம் பிஸ்னஸ் இருக்குது, என்னோட பிஸ்னஸ் வந்து 20 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெகசி இருக்குது, ஸோ எங்களுக்கு மார்க்கெட்டிங்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புளும் இன்றைக்கி இருக்காங்க. பட் சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 50 வருஷமாக இருக்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்ககிட்ட ஒரு 2 கோடி ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னி நிலைமைக்கு இறங்கி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கும் மெட்டா ஆட்ஸ்லையும் கூகுள்லையும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ க்ரூஷியல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம என்னதான் ஸ்பெண்ட் பண்ணாலும், என்னதான் மார்க்கெட்டிங் பண்ணாலும், என்னதான் கண்டென்ட் கிரியேட் பண்ணாலும், நம்ம எதை பொசிஷன் பண்ணுறோம், நம்மளோட ப்ராடக்ட் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, நம்ம சர்வீஸ் எவ்வளோ தரமாக இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் சேல்ஸுங்கிறது ஒன்று நடக்கும். எந்த பயனும் இல்லை. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணாலே சேல்ஸ் நடந்துரும் அப்படிங்கிற அசம்ஷனுக்கு யாரும் வந்துடாதீங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு இருக்க தாட்ஸை வந்து காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லெட்ஸ் டிஸ்கஸ் டுகெதர்.